இந்தியாவின் ஒரு சிறிய கிராமத்தில் மகிழ்ச்சியான சிறுவன் சிந்து வாழ்ந்து வந்தான். சிந்துவுக்கு அந்த கிராமத்திலேயே சிறந்த மாம்பழ வியாபாரியாக ஆக வேண்டும் என்பது கனவாக இருந்தது. சந்தையில் பெரிய வியாபாரிகளை பார்க்கும்போது அவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், அவர்களின் மாம்பழங்கள் ஒரே இரவில் விற்றுவிடுகின்றன என்று நினைத்தான். ஒருநாள் சிந்து தன் வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய மாம்பழ விதையைக் கண்டான். அவனது பாட்டி சிரித்தபடி சொன்னாள், "இந்த விதை உன் கனவை நனவாக்கும். ஆனால் நீ தினமும் இதை கவனத்துடன் பராமரித்தால் மட்டுமே." சிந்து உற்சாகமாக இருந்தான். அவன் விதையை மெதுவாக புதைத்து, "விரைவாக வளர் சிறிய மரமே, எனக்கு நாளைக்கே மாம்பழங்கள் வேண்டும்" என்று கூவினான். அடுத்த நாள் காலை, ஒன்றுமில்லை. இலை கூட முளைக்கவில்லை. சிந்தனை 1. உன்னை அறிந்து விதையை புரிந்துகொள். சிந்து கவலையடைந்தான். "நான் மாம்பழங்களை வளர்ப்பதற்கு பொருத்தமானவன் அல்ல போலிருக்கிறது" என்று மனமுடைந்தான். பாட்டி சிரித்தபடி சொன்னாள், "ஒவ்வொரு பெரிய மரமும் ஒரு விதையாகவே தொடங்கியது. அது எதை கேட்கிறதோ அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர், வெளிச்சம், பொறுமை." அன்று முதல் சிந்து தன் விதைக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி, சூரிய வெளிச்சத்தில் வைத்து, அதனுடன் இனிமையான வார்த்தைகளால் பேசினான். சிந்தனை 2. திட்டமிட்டு செயல்படு. வாரங்கள் கடந்தன. சிறிய பச்சை இழைகள் முளைத்தன. சிந்து மகிழ்ச்சியுடன், "ஏ, நீ வளர்கிறாய்" என்று குதித்தான். அவன் ஒரு தினசரி செயல்திட்டத்தை பின்பற்றினான். தினமும் காலையில் தண்ணீர் ஊற்றுதல், சூரிய வெளிச்சத்தில் வைப்பது, அன்பான வார்த்தைகளால் ஊக்குவிப்பது. மாதங்கள் கடந்தன. செடி சிந்துவை விட உயரமாக வளர்ந்தது. இன்னும் மாம்பழங்கள் காய்க்கவில்லை. ஆனாலும் அவன் கைவிடவில்லை. ஒவ்வொரு முறையும் செடி சிறிது வளர்ந்தால் அவன் கைத்தட்டி, "இனிமையான மாம்பழங்களுக்கு இன்னொரு படி அருகில்" என்று சொன்னான். சிந்தனை 4. ஒரே இரவில் நடந்த மாயம். 2 நீண்ட ஆண்டுகள் கழித்து ஒரு கோடைக்கால காலை சிந்து மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற ஓடினான். அவனுக்கு ஆச்சரியம். தங்க நிற மாம்பழங்கள் மரம் முழுவதும் தொங்கின. அருகிலிருந்த கிராமத்தினர் அனைவரும் ஓடி வந்தார்கள். "பாருங்கள், சிந்துவின் மரம் ஒரே இரவில் வளர்ந்துவிட்டது." ஆனால் சிந்து சிரித்தான். அவனுக்கு உண்மை தெரியும். அது ஒரே இரவில் நிகழவில்லை. அது நூற்றுக்கணக்கான காலை வேளைகளில் அவன் செலுத்திய அன்பு, பொறுமை மற்றும் உழைப்பின் விளைவு. கதையின் நீதி: பெரிய கனவுகள் ஒரே இரவில் மலராது. அவை தினமும் செய்யும் சிறிய முயற்சிகளால் வளர்கின்றன.